ஹே guys எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா வார் ஹார்ஸ்ங்கிற ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். ஹார்ஸ்னு சொன்னதுமே உங்க மனசுல ஓடி இருக்கும், ராஜு குதிரையை வச்சு தானே இந்த படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க. ஒரு குதிரைக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவை சொல்ல வார்த்தையே கிடையாது. அதாவது ஒரு மனுஷன் கூட நம்ப வச்சு முதுகுல குத்திடுவான், ஆனா இந்த மிருகத்துக்கு நம்பிக்கை வைக்க மட்டும்தான் தெரியும், முதுகுல குத்த தெரியாதுங்கிற அளவுக்கு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, முதல் உலக போர் காலகட்டத்துல இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் ஒரு பயங்கரமான சிவில் வார் நடந்துகிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சிவில் வார் போயிட்டு அதுல கால் உடைஞ்சு ரிட்டையர்ட் ஆகி விவசாயம் தான் எல்லாமேங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி. அவங்களுக்கு ஆல்பர்ட்ங்கிற ஒரு குட்டி பையன். இது போதாதுன்ட்டு இவங்க குடும்பத்துக்கு எக்கச்சக்கமான கடன் தலைவிரிச்சு ஆடுது. இப்படி இருக்கும்போது உழவு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு போயிட்டு ஒரு குதிரை வாங்குறாரு. ஆக்சுவலா இங்க எப்படி மாடு பயன்படுத்துவோமோ அங்கெல்லாம் குதிரை தான் பயன்படுத்துவாங்க. ஆனா இவருமே ஒரு சின்ன குதிரையை வாங்கிட்டு வந்துறாரு. ஆனா இவங்க விவசாயம் பண்ணாங்களோ இல்லையோ அந்த குதிரைக்கும் அவங்க பையன் ஆல்பர்ட்டுக்கும் ஒரு பயங்கரமான பாண்டிங் உண்டாகுது. இப்படி சந்தோஷமா இருக்கும்போது அந்த குதிரைய முதல் உலக போர் அன்னைக்கு உங்க குதிரை எங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு அதையுமே கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா இத நம்ம ஆல்பர்ட்டால தாங்கவே முடியல. ஜோயி உன்னை தேடி நான் கண்டிப்பா வருவேன்னு சொல்லிட்டு குதிரை கிட்ட சபதமும் பண்றான். இப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் போர்ல ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருக்கு அந்த குதிரை. லாஸ்டா நம்ம ஆல்பர்ட்டும் அந்த குதிரையும் சந்திச்சாங்களா இல்லையாங்கிறத இந்த படத்துல ஃபுல்லா விரிவாக்கமா பார்ப்போம். எல்லாரும் இந்த படத்தை பாருங்க, யாருமே இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஒரு தரமான படத்தை தான் இறக்கிருக்கேன். இந்த படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க. இந்த படத்தோட முதல் காட்சியில ஆல்பர்ட்ங்கிற நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஆனா ஆல்பர்ட்டுமே எதையோ கூர்மையா பாத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா குதிரை பண்ணையில ஒரு குதிரை குட்டி போட்டிருக்குது. அந்த ஒரு குட்டி குதிரையுமே அழகா இருக்குன்னு ரொம்பவே சுவாரஸ்யமா பாத்துக்கிட்டு இருக்குதான். அங்க கட் பண்ணா நம்ம படத்தோட டைட்டில் வார் ஹார்ஸ்ங்கிறது தான் போட்டு காமிக்கிறாங்க. ஆல்பர்ட்டுமே ஒவ்வொரு நாளும் அந்த குட்டி குதிரையை பாக்குறது என்ன ரசிக்கிறது என்னங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கான். நாட்களும் கடந்துகிட்டு இருக்குது. குதிரையும் ஒரு பக்கம் நல்லா வளருது, இவனும் நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது இன்னும் குதிரை கூட நல்ல பாண்டிங் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சு பழங்கள்லாம் கொடுத்து பாக்குறான். ஆனா ஆல்பர்ட்டை மதிக்காம கொள்ளாம அதுவுமே போயிருது. ஆல்பர்ட்டுமே ரொம்பவுமே கஷ்டப்பட்டு மனசு உடைஞ்சு போயிடுறான். அங்க கட் பண்ணா அந்த பண்ணையில இருந்து 2 குதிரையுமே கூட்டி வராங்க. அதுல தாய் கிட்ட இருந்து அந்த சின்ன குதிரையுமே பிரிச்சு ஏலம் விடுறதுக்காண்டி அந்த குதிரையுமே கூட்டி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நிறைய கிரௌடா இருக்குது. என்னடான்னு பார்த்தோம்னா அந்த குட்டி குதிரையை வாங்குறதுக்காண்டி தான் இவ்வளவு பேரு. அப்போ ஏலம் விடுறவருமே எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, காசு வச்சிருக்கிறவங்க மட்டும் இங்க இருங்க, மத்த எல்லாருமே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ அந்த ஒரு குதிரையுமே உள்ள கொண்டு வராரு. உள்ள கொண்டு வந்ததுமே ஏலம் ஸ்டார்ட் ஆகுது, நீங்க ஏலத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ டெட்டுன்னு ஒருத்தர் ஒரு கினியாக்கள் அப்படிங்கிற மாதிரி ஏலம் சொல்றாப்ல. அதாவது ஆல்பர்ட்டோட அப்பா தான் இவரு. இவருக்கு ஆப்போசிட்ல இவருக்கு கடன் கொடுத்தவரே 6 கினியாக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒரு பக்கம் 2 பேரும் மாத்தி மாத்தி ஏலம் விட்டுக்கிட்டே இருக்காங்க. டெட்டு வச்சிருக்கிற காசை விட அதிகமாவே ஏலம் போய்கிட்டு இருக்குது. ஆனா டெட்டு இந்த குதிரையை வாங்கணும்னு முடிவே பண்ணிட்டாப்ல. ஒரு பக்கம் டெட்டுக்கு கடன் கொடுத்தவரும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் விட டெட்டோட ஃப்ரெண்டுமே உன்னோட ஒய்ஃப் ரோசி இந்த குதிரையை எதிர்பார்க்கல, நமக்கு பெரிய குதிரை வேணும் உழவு போடுறதுக்கு, இவ்வளவு சின்ன குதிரை உழவு போடுறதுக்கு ஒத்துழைக்காது, இது வேணாம் அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனாலும் எவ்வளவு பண்ணி லாஸ்டா 30 கினியாக்கள்ல போயிட்டு அந்த ஒரு குதிரையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு போறாரு. இந்த குதிரையை பார்த்த டெட்டோட ஒய்ஃப், அதாவது ரோசி இவங்க பேரு, ஆல்பர்ட்டோட அம்மா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க, பெரிய குதிரையை வாங்கிட்டு வர சொன்னா சின்ன குதிரையை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படி மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆல்பர்ட் இந்த குதிரையை பார்த்ததுமே டாடி நீங்க உண்மையாலுமே வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இது எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி ரோசி கேக்குறாங்க. இது 30 கினியாக்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவ்வளவுதான், ரோசி பொங்கி எழுந்துடுறான். சம்பந்தமே இல்லாம 30 கினியாக்களுக்கு எதுக்கு இந்த குதிரையை வாங்கிட்டு வந்தீங்க, இந்த குதிரையை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரோசி நீ அப்படிலாம் சொல்லாத, இது ஒரு வலிமையான குதிரை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனாலுமே ரோசி இந்த குதிரை எப்படியாவது நீங்க திரும்பி கொடுத்துட்டு வந்துருங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா இன்னொரு பக்கம் ஆல்பர்ட்டுமே இந்த குதிரையை கொடுக்க வேணாமா, நான் இந்த குதிரைக்கு ட்ரைனிங் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ரோசிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. போயிட்டு நல்லா யோசிச்சுட்டு உங்களுக்கு 1 மாசம் டைம் தரேன், இந்த குதிரையை வச்சு உழவு போட்டுட்டீங்கன்னா இந்த குதிரையை விற்க வேணாம், அப்படி இதை வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லனா இந்த குதிரையை வித்துட்டு வந்துருங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு இடத்த காலி பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த குதிரையை கூட்டி போயிட்டு சாப்பாடு கொடுத்து பாக்குறான் வாளியில. ஆனா சாப்பிடவே மாட்டுது. நீ அம்மாவை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கன்னு தெரியும், அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நீ இதை சாப்பிடு, பட்னியா கிடக்கூடாது அப்படி மாதிரி சொல்றான். ஆனா சொன்னது புரிஞ்சுச்சா இல்லையான்னு என்னன்னு தெரியல. அதுவுமே அமைதியா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததான் அந்த குதிரையை தனியா நிக்க வச்சு நான் தூரத்துல போயிட்டு விசில் அடிப்பேன், அப்போ மட்டும்தான் நீ வரணும் அப்படி மாதிரி சொல்றான். அதே மாதிரி ஆல்பர்ட்டுமே தூரத்துல போயிட்டு விசில் அடிக்கிறான். அதை பார்த்து அதுவுமே ஓடி வருது. இந்த குதிரை வருதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா முன்னாடி அவங்க அப்பா முன்னாடி எல்லாம் விசில் அடிச்சு அந்த குதிரையை கூப்பிடுறான். இப்படி இருக்கும்போது இந்த குதிரைக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும் அப்படின்ட்டு உன்னோட பேர் இதுக்கப்புறம் ஜோயி அப்படிங்கிற மாதிரி அந்த குதிரை கிட்ட சொல்றான். இப்படி நாட்கள் ஹாப்பியா போய்கிட்டு இருக்கும்போது ஆல்பர்ட்டோட வீட்டுக்குள்ளேயுமே அந்த கடன் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, கடன் கொடுத்தது குதிரையை ஆப்போசிட்ல ஏல எடுத்திருப்பா பாத்தீங்களா, அவன் தான். நீங்க சரியாவே காசு கட்ட மாட்டீங்க, இப்போ நான் அந்த குதிரையை பிடிச்சிட்டு போறேன், இன்னும் கொஞ்ச நாள்ல காசு கொடுக்கலன்னா வீடையும் காலி பண்ண சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஆல்பர்ட்டுமே சார் ப்ளீஸ்
ப்ளீஸ் அந்த குதிரையை பிடிச்சிட்டு போயிடாதீங்க, உங்களுக்கான காசை நாங்க வேமாவே கட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ஓகே, இன்னும் ஒரு மாசத்துல எனக்கான காசு வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாப்ல. ஒரு பக்கம் ஆல்பர்ட்டோட அப்பா டெட்டுமே எப்படியாவது விவசாயத்தை பண்ணணும், உழவு போடணும் அப்படின்ட்டு அந்த குதிரை பக்கத்துல போயிட்டு குதிரை இழுக்கிறதுக்காண்டி கழுத்துல ஒண்ணு போடுவாங்க, அதையுமே போட போகும்போது ஜோயி அதுக்கு ஒத்துக்கவே மாட்டான், அவனுமே உரும ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்த ஆல்பர்ட் அப்பா அதுகிட்ட ரொம்பவுமே கோவமா பிஹேவ் பண்ணாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது இவர் திரும்ப திரும்ப அதே பண்றதுனால அந்த குதிரையுமே அவங்க அப்பாவை தள்ளி விட்டுருது. இதை பார்த்து ரோசியுமே ஒரு பக்கம் அவங்க ரொம்பவுமே பயந்து போயிடுறாங்க. வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு கோவத்துல டெட்டுமே துப்பாக்கி எடுத்து சுட போறாப்ல. ஆனா அந்த டைம்ல அப்பா ப்ளீஸ், இது வாயில்லாத ஜீவன், இது எதுக்கு சொல்றீங்க, கண்டிப்பா ஜோயி நான் சொல்றதை கேட்பான், உங்களுக்கு உழவு போடணும் அவ்வளவுதான், அதை நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட அப்பா அம்மா ரெண்டு பேருமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே இடத்த காலி பண்ணிடுறாங்க. ஜோயி நல்லா கேட்டுக்கோ, இந்த இருக்கு பாத்தியா, இதை கழுத்துல போடணும், நான் போட்டு காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டு காமிக்கிறான். அதே மாதிரி திரும்பவும் ஜோயிக்கு போட போறான், அதுவுமே கழுத்தை நீட்டி நான் போட்டுக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது. இப்போ அங்க கட் பண்ணா குதிரையுமே அந்த விவசாயம் அதாவது உழவு போடுற இடத்துக்கு கூட்டி போறான். ஜோயி இது நம்ம வாழ்க்கை, நான் சொல்லும் போது நீ கொஞ்சம் முன்னாடி போகணும், அப்படின்னா தான் உழவு போட முடியும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த கடன் கொடுத்தவனுமே இங்க பாரு டெட், நீ ஒரு குடிகாரன், ஒன்னெல்லாம் போயிட்டு உன் ஒய்ஃப் ஹீரோ நினைச்சு உன கல்யாணம் முடிச்சால, நீ வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து வெறியான டெட்டுமே அங்க இருந்து எழுந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் உழவு போடுறதுக்காண்டி அந்த குதிரை நகரவே மாட்டுது. ஆனா மிஷின் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கா ரெடியா. இப்படி இருக்கும்போது கடன் கொடுத்தவனுமே அந்த குதிரை முன்னாடி போகணும்னா அந்த கயிறை வச்சு அந்த குதிரையை அடி, அப்படின்னா தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை பார்த்து ஆல்பர்ட்டுமே கொக்கி இருக்கிற கயிறை எடுத்து அடிக்கிறான். அடிச்ச அடுத்த செகண்ட் வழி தாங்க முடியாம அந்த குதிரையுமே ரொம்பவுமே வேகமா ஓடுது. ஓடின வேகத்துல இவனையும் சேர்த்து இழுத்துட்டு போகுது தரதரன்னு. ஒரு பக்கம் என்னன்னா இது எல்லாத்தையுமே பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் ஆல்பர்ட்டோட அம்மா ரோசியுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஒரு பக்கம் இவன் உழவு போடுறத பாக்குறதுக்காண்டி ஊரே கூடிருது. ஆனா இவன் உழவு போட்டாலும் அந்த கம்பி பூமிக்குள்ள ஆழமா இறங்கவே மாட்டுது, மேலோட்டமா போட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து ஒரு பக்கம் சிரிச்சுட்டு இது வேலைக்காக அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க கொஞ்சம் கொஞ்சமா போக போக அடுத்த செகண்ட் பெரிய மழை அடிச்சு ஊத்த ஆரம்பிச்சிருது. மழை தண்ணி பூமிக்குள்ள போகும்போது மணல் எல்லாமே லேசாக ஆரம்பிச்சிருது. இதை பார்த்த ஆல்பர்ட்டுமே ஜோயி கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினை பூமிக்குள்ள நல்லா இறங்கிட்டு இப்போ போ ஜோயி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சொன்ன அடுத்த செகண்ட் ஜோயுமே வெறி பிடிச்ச மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடறான். ஒரு பக்கம் நல்லா உழவு போட்டுக்கிட்டே வராங்க. இது எல்லாத்தையும் பார்த்து திரும்பவும் அந்த கூட்டம் அதாவது அந்த கிராமத்து கூட்டம் எல்லாருமே வந்துடுறாங்க பாக்குறதுக்காண்டி. ஒரு பக்கம் உழவு போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ரொம்பவுமே சோர்ந்து போய் ஆல்பர்ட்டுமே உட்காந்துடுறான். ஒரு பக்கம் ஆல்பர்ட் ஜோயி ரெண்டு பேர்த்தையுமே கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த ஆல்பர்ட் அவங்க அப்பா மேல கடும் கோவமா இருக்கான். எப்ப பாரு அப்பா குடிச்சுக்கிட்டே தான் இருக்காரு, அவர் நினைச்சா நம்ம கடன் இல்லாமே வாழலாம், இவ்வளவு கஷ்டம் தேவையாமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அவங்க அம்மா ரோசியுமே அப்படிலாம் சொல்லாத, உங்க அப்பாவை பத்தி உனக்கு என்ன தெரியும், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பைய மாதிரி ஒன்னு எட்டு வராங்க. ஒரு துணி எடுத்து காமிக்கிறாங்க. அந்த துணியை காமிச்சிட்டு உங்க அப்பா போறப்போ சார்ஜென்ட் 7வது பட்டாலியன்ல உங்க அப்பா வேலை செஞ்சாப்ல, உங்க அப்பாக்கு கால் உடைஞ்ச காரணத்தினால உங்க அப்பாவை அங்க இருந்து அனுப்பிட்டாங்க. உங்க அப்பாக்கு தென்னாப்பிரிக்கா ராணியோட தங்க பதக்கம் கிடைச்சிருக்குது. அது மட்டும் கிடையாது, உங்க அப்பா நிறைய பேத்துக்கு அந்த வாரப்போ உதவி இருக்காரு. அந்த மனப்பான்மையை கொண்டு நல்ல நடத்தைக்காண்டி உங்க அப்பாக்கு ஒரு பதக்கமும் கொடுத்திருக்காங்க. இப்போ சொல்லு உங்க அப்பாவை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே இடத்த காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அப்பா இவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அதே சந்தோஷத்துல குதிரை மேல ஏறி பயங்கரமா சவாரி பண்றான். அதாவது இவங்களுக்கு கடன் கொடுத்தான் பாத்தீங்களா ஒருத்தன், அவனோட பையன் கார்ல போய்கிட்டு இருக்கான். அந்த காரையே மிந்திர அளவுக்கு பயங்கரமா சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பயங்கரமா மழை பெஞ்சு இவங்க விளைவிச்ச எல்லா காய்கறிகளுமே மழையில அடிச்சு சேதமாயிருது. இப்போ டெட்டு ரோஸ் இவங்க ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், நம்ம கடன் வந்து கட்ட முடியாது, நம்மகிட்ட இருந்து எல்லாமே பறிபோக போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் வண்டியில இங்கிலாந்துக்கும் ஜெர்மனிக்கும் ஒரு பயங்கரமான போர் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால உங்க வீட்டுல குதிரை இருந்தா அந்த குதிரையை இங்க கொண்டு வாங்க, எவ்வளவு காசு கொடுத்தனாலும் நாங்க எடுத்துக்கிறோம், நம்ம நாட்டுக்கு குதிரை தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அங்க கட் பண்ண அடுத்த செகண்ட் அவங்க அப்பாவுமே குதிரையை கொண்டுட்டு விக்கிறதுக்காண்டி ஆர்மி பிளேஸ்ல தான் இருக்காரு. ஒரு பக்கம் குதிரையை விச்சிருவாரோ இல்லையோன்ட்டு ரொம்பவுமே பயத்துல ஆல்பர்ட்டுமே வீட்டுக்கு ஓடி வரான். வீட்டுக்கு வந்ததுமே குதிரையை எங்கம்மா அப்படிங்கிற மாதிரி தான் கேக்குறான். ஆனா அம்மா அமைதி இருக்கிற அந்த செயலை பார்த்துட்டு இவனுமே ரொம்பவுமே வேகமா ஓடுறான் அந்த ஆர்மி பிளேஸுக்கு. ஆனா இவன் போறதுக்குள்ள அங்க அவங்க அப்பாவுமே 30 கினியாக்கு ஜோயியுமே வந்து வித்துறாங்க. அங்க வேகமா வந்த ஆல்பர்ட்டுமே அங்க உள்ள கேப்டன்ட்ட, சாரி இது என்னோட குதிரை, நான் வளர்த்தேன், இது பேரு ஜோயி, இதுக்கு நான் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்திருக்கேன், ப்ளீஸ் இந்த குதிரை எனக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே அழுதுகிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அங்க உள்ள கேப்டனுமே, ஆல்பர்ட் நீ சொல்றது எல்லாமே புரியுது எனக்கு, ஆனா இப்ப போர் சூழ்நிலைகள் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு, அது மட்டும் கிடையாது, உங்க அப்பா காசு கொடுத்து வாங்கிட்டாரு, திரும்ப எல்லாம் கொடுக்க மாட்டோம், ஆனா இந்த குதிரையை ரொம்பவுமே நல்லா பாத்துப்பேன், நீ பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குதிரையை கூட்டி போய்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஆல்பர்ட்டுக்கு அதை விடுறதுக்கு மனசே வராம திரும்பவும் பின்னாடியே ஓடிட்டு, ஜோயி என்ன மறந்துடாத, நானும் உன்னை மறக்க மாட்டேன், கண்டிப்பா நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி நான் வருவேன், என்னோட ஞாபகார்த்தமா இந்த ஒரு துணியை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு துணியை வேற கட்டி விடுறான். அது வேற ஒண்ணும் கிடையாது, அவங்க அப்பா போர்ல பணியாற்ற போது அவங்களுக்கான அடையாள சின்னமா தான் அந்த ஒரு துணி இருக்கும், அதையுமே கட்டி விட்டு வந்துடுறான். இன்னொரு பக்கம் இந்த குதிரை இவங்களுக்கு அடங்கவே மாட்டுது. அந்த குதிரையுமே
பேருமே கூட்டி போயிட்டு ஒரு கருப்பு குதிரைக்கு பக்கத்துல கட்டி வைக்கிறாங்க. இந்த கருப்பு குதிரையும் ஒரு பயங்கரமான குதிரை தான். அதாவது இந்த கருப்பு குதிரை பேர் வந்து டாப்தோர். இருக்கிற அதிவேகமான குதிரைன்னு பார்த்தோம்னா இந்த டாப்தோர் குதிரை தான். ஒரு பக்கம் ஜோயி டாப்தோர் இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கேப்டன் நிக்கோலஸ், அதாவது இவரை பார்த்தாலே தெரியும் நம்ம லோக்கி தான், இதுதான் என்னோட குதிரை அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே பக்கத்துல டாப்தோர் குதிரை இருக்கு பாத்தீங்களா, அதோட ஓனருமே வந்துட்டு இது என்னோட குதிரை, இருக்கிறதுல வேகமானது இதுதான் அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்க கட் பண்ணா எல்லாருமே குதிரை மேல வரிசையா உட்கார்ந்துருக்காங்க. யாரோட குதிரை வேகமா போகுதோ அவங்க தான் வழி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இவங்களுமே ஸ்டார்ட் சொன்னதும் அந்த டாப்தோர் குதிரை ரொம்பவுமே வேகமா போகுது. ஆனா அவங்களுக்கு ஈடு கொடுத்துக்கிட்டே நம்ம ஜோயியுமே போறான். இத பார்க்கும்போது செம்ம ஹாப்பியா இருந்தது எனக்கு. இப்படி வேகமா போறாங்க, ஆனா டாப்தோர் குதிரை ரொம்பவுமே வேகமா போகுது. அதையும் தாண்டி விட்ராரா ஜோயி போடா போடான்னு சொல்லிட்டு கேப்டன் நிக்கோலஸுமே சொல்ல ஜோயி டாப்தோரையும் மிந்தி வின் பண்ணிடுறான். இப்போ கேப்டன் நிக்கோலஸ் தான் தலைமை ஏற்று நடத்துற அளவுக்கு வந்துட்டான். அங்க கட் பண்ணா 1914 பிரான்சுக்கும் ஜெர்மனிக்கும் நடக்க போறதான் காமிக்கிறாங்க. அதாவது பிரான்ஸ்ல இருந்து எல்லாருமே குதிரை படையில வழிநடத்தி போய்கிட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஜோயும் ஒருத்தாளு, அதை வழி நடத்துறது நிக்கோலஸ். இப்ப இவங்க எல்லாருமே பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நிக்கோலஸ் இங்க இருந்து 3 மைல் தூரத்துல ஜெர்மனியோட படைகள் எல்லாமே இருக்குது, நம்ம எடுத்ததும் போயிட்டு தாக்க முடியாது, அதனால அங்க பெரிய பெரிய புற்கள்லாம் இருக்குது, அந்த புற்கள்ல வந்து நம்ம மறைஞ்சுக்கணும், கரெக்டா அவங்க சாப்பாடு டைம் அப்போதான் நம்ம வந்து தாக்குதல் ஏற்படுத்தணும் அப்படி மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே ரெடி ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம நிக்கோலஸுமே ஜோயி வந்து டிராயிங் வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். எதுக்குன்னு பார்த்தோம்னா இத்தனை வருஷமா ஜோயை வளர்த்து இப்படி பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்தவன் பிரிஞ்சிருந்தா எப்படி வலிக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு அனுப்பணுங்கிறதுக்காக இதை வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அங்க கட் பண்ணா இவங்க வாருக்கு ரெடி ஆயிடுறாங்க. எல்லாருமே அந்த புல்லுக்குள்ள மறைஞ்சி ரெடியா இருக்காங்க தாக்குறதுக்காண்டி. இவங்களுமே 1 2 3 சொன்ன அடுத்த செகண்ட் குதிரையில ரொம்பவுமே வேகமா போயிட்டு எல்லாத்தையுமே தாக்கி சாகடிச்சிடுறாங்க. ஆனா ஜெர்மனிக்காரன புகழ வார்த்தையே இல்லங்கிற மாதிரி அவன் பெரிய பெரிய துப்பாக்கிலாம் வச்சு மானாங்கனிக்க சுட ஆரம்பிச்சிடறான் பிரான்ஸ்காரங்கள. குதிரை மட்டும் கிடையாது, குதிரை மேல இருக்கிறவனையும் சாகடிச்சிருது. இப்படி எல்லாரும் செத்துக்கிட்டும் பொழைச்சுக்கிட்டும் இருக்கும்போது ஜோயி மட்டும் தனியா ஓடி வரான். நிக்கோலஸ் எங்கடா ஜோயி மட்டும் வரணும்னு பார்த்தோம்னா நிக்கோலஸ வந்து சுட்டே கொன்னுறாங்க. அவ்வளவுதான், நிக்கோலஸும் டாப்தோர் அந்த கருப்பு குதிரையும் ரெண்டு பேருமே அந்த ஜெர்மனி கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க. அப்போ அங்க உள்ள கேப்டன் கிட்ட இந்த குதிரையை பத்தி நிறைய பேர் நிறைய விதமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேப்டன் இது ரொம்பவுமே பயங்கரமான குதிரை, வலிமையான குதிரையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க உள்ள கேப்டனுமே அங்க மைக்கேல்னு ஒருத்தனை கூப்பிட்டு இந்த குதிரையில கூட்டி போயிட்டு ரெடியா வச்சிருங்க, இது வந்து ஆயுதத்தை இழுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த இருக்கான் பாத்தீங்களா, இவன் பேர் மைக்கேல். இவனுமே குதிரையை கூட்டி போயிட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அந்த குதிரையை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஆல்பர்ட்டோட தோட்டத்தை தான் காமிக்கிறாங்க. அங்கேயுமே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்க உள்ள ஒரு போஸ்ட் மேனுமே ஆல்பர்ட் உங்களுக்கு வந்து ஒரு கொரியர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட்டு போறாங்க. ஆல்பர்ட்டுமே அதை பிரிச்சு பாக்குறான். என்னன்னு பார்த்தா அதுல ஜோயியோட டிராயிங் இருக்குது. அது மட்டும் கிடையாது, நிக்கோலஸ் வந்து இறந்துட்டாரு, அவரை போர்ல சுட்டு கொன்னுட்டாங்க, ஆனா ஜோயி உயிரோட தான் இருக்கான், ஆனா ஜெர்மனி கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஒரு பக்கம் அழுக ஆரம்பிச்சிடறான் ஆல்பர்ட். நான் இப்பவும் சொல்றேன், ஒரு மிருகத்தோட பயங்கரமான லவ் ஒரு சில பேத்துக்கு தான் கிடைக்கும், எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. ஒரு பக்கம் நினைச்சு இதை அழுதுகிட்டு இருக்கான். இப்போ அங்க கட் பண்ணா ஜெர்மனில போர்ல இருக்கிற மைக்கேல் அவனோட தம்பி குந்தருக்கு இந்த ரெண்டு குதிரையிலுமே ரொம்பவுமே பிடிச்சு போயிட்டு அந்த குதிரையை நல்லாவும் பாத்துக்கிறான். அப்போ அங்க வந்த கேப்டனுமே மைக்கேல் உன்னோட தம்பி இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அவனுக்கு ஏஜே ஆகல, அவன் செத்தா நாங்க பொறுப்பு கிடையாது, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டுறான். ஒரு பக்கம் ஜெர்மனியோட படைகள் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு மைக்கேல போக வேணாம்னு சொல்லி அவனோட தம்பி குந்தர் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா மைக்கேலுமே நான் போய் தான் ஆகணுங்கிற மாதிரி போயிடுறான். இப்போ வழி நடத்தி எல்லாருமே வரிசையா போய்கிட்டு இருக்கும்போது இந்த குந்தருமே டாப்தோர் மேல ஏறிக்கிட்டு ஜோயியை கையில புடிச்சுக்கிட்டு ஜெர்மனி படைகள் நடந்து போற ரூட்ல ரொம்பவே வேகமா போயிட்டு அவங்க அண்ணங்காரன் மைக்கேல் இருக்கான் பாத்தீங்களா, அவனையுமே அப்படியே கையோட புடிச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப ரெண்டு குதிரையும் ரெண்டு பேரும் பயங்கரமா போறாங்க. எங்கடா போறாங்க அப்படின்னு பார்த்தா அங்க பெரிய காற்றாலை மாதிரி ஒண்ணு இருக்கு, அங்க போயிடுறாங்க. அதாவது ஒரு பக்கம் ரெண்டு பேத்துக்குமே அந்த குதிரைகளை காப்பாத்தணும். அதுல குண்டருக்கு ரொம்பவுமே முக்கியம், அவங்க அண்ணங்காரன் மைக்கேல் போர்ல எதுவும் ஆகிடக்கூடாது, அதனால அவனையும் காப்பாத்தணும். இப்படி இருக்கும்போது 4 பேருமே அந்த காற்றாலைக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் குதிரைகளை காப்பாத்திட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இவனுங்களுமே ஹாயா நல்லா தூங்கிட்டு இருக்கானுங்க. அந்த டைம்ல ஒரு பயங்கரமான சவுண்ட் என்னன்னு பார்த்தா நிறைய ஜெர்மனி சோல்ஜர்ஸா இருக்கட்டும், அங்க உள்ள கேப்டனா இருக்கட்டும், எல்லாருமே இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து இவங்களையுமே வெளியே கூட்டி வந்து போருக்கு போகாம இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு அங்கேயே சுட்டு கொன்னுறானுங்க. அடங்கொய்யால இந்த படத்தை பார்க்கும்போது உண்மையாலுமே ஜெர்மனிக்காரங்க இப்படிதான் இருப்பாங்களாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சுட்டு கொண்டுட்டு அங்கிருந்து விறுவிறுன்னு கிளம்பி போயிடுறானுங்க. டே ராஜு, அந்த குதிரையை பிடிக்கலடா அப்படின்னு கேட்டா அந்த குதிரை அங்க இருக்கிறதுனே இவங்களுக்கு தெரியாது. சரி, அந்த குதிரை பொழைச்சிருச்சுல, அது வரைக்கும் நமக்கு போதும். இப்போ அங்க கட் பண்ணா ஒரு சின்ன பொண்ணு குதிரை இருக்கிற காற்றால பண்ணைய திறந்து பாக்குறா. அதுக்குள்ள குதிரை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு டப்புன்னு கதவை மூடிடுறா. இன்னொரு பக்கம் அந்த குட்டி பொண்ணோட தாத்தாவுமே நடந்து வராரு. நடந்து வரும்போதெல்லாம் பயங்கரமான சவுண்ட் கேக்குது, ஏன்னா வார் அப்படி நடந்துகிட்டு இருக்குது. இப்போ தாத்தாவும் பொண்ணு இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இவ பேரு வந்து எமிலி. தாத்தா எனக்கு ஒரு டவுட், எதுக்காக இவ்ளோ சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்குது, பயங்கரமா கேக்குது, ஏதாவது ஆக போதா அப்படி மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணுலடா கண்ணு, தூரத்துல ரொம்பவுமே காத்து அதிகமா அடிக்குதுடா கண்ணு, அதனாலதான், மத்தபடி வேற ஒண்ணும்
ஒண்ணுமே இல்லங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இத பார்த்த எமிலியுமே தாத்தா எப்ப பாரு பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அப்படிலாம் கிடையாது, அப்போ ஏன் காத்து இங்க மட்டும் அடிக்க மாட்டேது அங்க மட்டும் அடிக்குது அப்படின்ற மாதிரி கேட்டு பொய் சொல்றீங்க தாத்தா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி நீங்க பொய்யோ உண்மையோ ஏதோ ஒண்ணு சொன்னீங்கல்ல, நான் ஒரு உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 குதிரையை கூட்டி வந்து நிக்க வச்சிருக்கான். தாத்தா அந்த காற்றல பண்ணைக்குள்ளதான் இந்த குதிரை இருந்துச்சு, ரொம்பவுமே அமைதியா இருக்கு தாத்தா, நல்லா இருக்கு இந்த குதிரை, அழகா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். தாத்தா நான் இந்த குதிரைக்கு சாப்பாடு கொடுத்து ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த குதிரையை கூட்டி போய் சாப்பாடும் கொடுக்குறா. கொடுத்து முடிச்சதுமா இந்த குதிரைக்கு ஜம்ப் பண்றதுக்கு கத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கம்பெல்லாம் வச்சு இதை வந்து நீ ஜம்ப் பண்ணணும், அதை நான் சொல்லி கொடுக்குறேன் பாருன்ட்டு இவளுமே ஒரு சின்ன கட்டையை தாண்டி போறா. ஆனா இவ போற ரூட்லயே அந்த ஒரு ஜோயியுமே வந்துகிட்டு இருக்கான். நீ நல்லா கேட்டுக்கோ, ஒன்ன மாதிரி குதிரைங்கெல்லாம் 1.85 மீட்டர் தவ்வி கோல்டு மெடல் எல்லாம் வாங்கியிருக்கு, அது மாதிரி நீயும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அதை எதுவுமே வந்து ஜோய் கேட்கிற மாதிரி ஐடியாலே கிடையாது. ஆனா அந்த குட்டி பொண்ணான எமிலி கூட நல்லா பழகுது ஜோயி. இப்படி ஹாப்பியா இருந்துகிட்டு இருக்கும்போது நிறைய கார் சவுண்ட் கேக்குது. இதை பார்த்த தாத்தாவுமே எமிலி உடனே நீ இந்த குதிரையை கொண்டு போயிட்டு மறைச்சு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவளுமே அங்க இருந்து கூட்டி போயிடுறா. இவ போன அடுத்த செகண்ட் ஜெர்மனி சேர்ந்த நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாருமே வராங்க. அவங்க வந்ததுமே இவங்க தோட்டத்துல உள்ள காய்கறியா இருக்கட்டும் பழங்களா இருக்கட்டும் அது மட்டும் கிடையாது, இந்த தாத்தா வந்து வீட்டிலேயே ஜாம் செய்வாரு, அந்த ஜாமா இருக்கட்டும் சாப்பாடா இருக்கட்டும் வீட்டுக்குள்ள புகுந்து எல்லாத்தையுமே எடுத்துறானுங்க. இத பார்க்கும்போது இது என்ன மடமா இல்ல வீடா மானாங்கணிக்க வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஆனா இதுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது. அந்த கதை என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப அவங்க எல்லாருமே எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா தாத்தா இவங்க எல்லாம் யாரு, இவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள வராங்க, மாடு நுழைஞ்ச மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எல்லாத்தையுமே எட்டு போறாங்களே, இவங்க எல்லாம் யாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பா அம்மா தாமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எமிலிக்கு அப்பா அம்மா ஞாபகம் வந்தது மட்டும் இல்லாம அப்பா அம்மாக்கு என்ன ஆச்சு எதனால இவங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்கா. ஆனா அந்த தாத்தாக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல. அதனால விறுவிறுன்னு போயிட்டு ஒரு லாக்கரை ஓபன் பண்ணி அங்க இருந்து ஒரு பொருள் எட்டு வந்து அதையுமே டேபிள் மேல வச்சு போத்தி விட்டுறாப்ல. எமிலி அப்பா அம்மாவை பத்தி கேட்டல, அதுக்கான விட அந்த டேபிள் மேல வச்சிருக்கேன், உங்க அப்பா அம்மா வந்து இறந்துட்டாங்கம்மா, ஆனா நான் போனதுக்கு அப்புறம் அதை எடுத்து நீ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதையுமே எடுத்து பாக்குற அதுல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா குதிரை மேல உட்கார்ந்து போறதுக்கான சீட்டு தான் இருக்குது. இதை பார்த்துட்டு உடனே குதிரை மேல போட்டு தாத்தா இது எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லாத உங்க அம்மாவுக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்பவுமே உங்க அம்மாவை பத்தி கேப்பல, உங்க அம்மா அப்பா 2 பேருமே போர் வீரர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ இன்னும் இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. தாத்தா ப்ளீஸ் நான் ஜோயி மேல ஒரு ட்ரிப் மட்டும் போயிட்டு வந்துறேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. சரி ஓகே போய்க்கோ, ஆனா அந்த மேடு இருக்கு பாத்தியா அந்த மேடு வரைக்கும் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அனுப்பிடுறாரு. ஆனா மேடையும் தாண்டி போயிடுறா இவா. ஒரு பக்கம் ஜோயிக்கு பின்னாடி அந்த டாப் தோர் குதிரைன்னு சொன்னேன் பாத்தீங்களா அதுவுமே ஓடிடுது. ஒரு பக்கம் தாத்தாவுமே எமிலி எமிலின்னு சொல்லி கத்திட்டு வர்றாரு. அங்க போய் பார்த்தா அந்த குதிரை எல்லாத்தையும் வளைச்சுக்கிட்டு ஜெர்மனி வீரர்கள் தான் நிக்கிறாங்க. தாத்தா இது உங்க பேத்தியா, ஃபர்ஸ்ட் உங்க பேத்தியை கூப்பிடுங்க, குதிரை வந்து போருக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையுமே பிரிச்சுட்டு போயிடுறாங்க. ஒரு பக்கம் எமிலி ரொம்பவுமே அழுதுகிட்டு இருக்கா. ஏன்னா அந்த குதிரை மேல அவ்வளவு ஒரு பாசம் வச்சிருக்கா எமிலி மேலயும் அந்த குதிரை அவ்வளவு பாசம் வச்சிருக்குது. நான் முதலையே சொல்லியிருப்பேன் மிருகத்தை கூட நம்பிடுறான் மனுஷனை நம்பவே முடியாதுங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு இப்ப வரைக்கும் இந்த படத்துல இந்த மிருகங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணா அந்த 2 குதிரையும் கூட்டு வந்து லெமன் இந்த குதிரையில நீ வந்து பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த கேப்டன் சொல்லிட்டு எல்லா குதிரையும் வச்சு ஒரு பெரிய பீரங்கியை வந்து மேட்டான பகுதிக்கு இழுத்துட்டு போக சொல்லிட்டு இருக்கானுங்க. அந்த குதிரையிலுமே ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு இருக்குது. அதுல ஒரு குதிரை அதே இடத்துல செத்து போயிருது. ஏன்னா அவ்வளவு மூச்சு கொடுத்து இழுக்கணும் அந்த பீரங்கி குண்ட. இப்படி இருக்கும்போது அங்க உள்ள கேப்டனுமே லெமன் அந்த கருப்பு குதிரையை கொண்டு வான்னு சொல்றாரு. இப்போ அந்த கருப்பு குதிரையை கொண்டு போனதுமே சார் இந்த குதிரை வேணாம் சார், இந்த இது வந்து செத்து போயிடும் சார், வேணாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த நேரத்துல ஜோயியுமே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து விறுவிறுன்னு ஓடி வந்து நான் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே முழக்க மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி அந்த குதிரையை கேட்டுங்க அந்த கருப்பு குதிரையை கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேப்டனுமே சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஜோயியுமே ரொம்பவுமே மூச்சு கொடுத்து இவன் ஒரு தாள் இழுக்கிற மாதிரி அந்த பீரங்கி இழுத்துக்கிட்டு இருக்கான். எப்படியோ எந்த குதிரையும் சாக விடாம ஜோயியுமே இழுத்து கொண்டு போயிடுறான் மேல. இப்போ மேல கொண்டு போன பீரங்கி எல்லாம் வச்சு ஜெர்மனிக்காரங்க பயங்கரமா பிரான்ஸ் மேல ஷூட் பண்றாங்க. ஒவ்வொரு குண்டும் அடிச்சு செதறுது அந்த இடத்துல. அங்க கட் பண்ணா 1918 பிரான்ஸை காமிக்கிறாங்க. பிரான்ஸ்ல தான் போர் நடந்துகிட்டு இருக்குது. அதாவது நம்ம ஹீரோவான ஆல்பர்ட்டுமே ரொம்பவுமே பெரிய பையனாயி பிரான்ஸுக்காண்டி வார்ல கலந்திருக்கான். பிரான்ஸ்ல உள்ள கேப்டனுமே சோல்ஜர்ஸ் உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அங்க உள்ள உண்டில்ல போட்டுக்கோங்க, அப்படின்னா தான் நீங்க திரும்பி வந்து பார்த்தாலும் அதை பார்க்க முடியும், அப்படி நீங்க வச்சிருந்து அது எதிரிக்கிட்ட சிக்கிச்சுன்னா உங்க நினைவுகளை எப்பவுமே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே போட்டு எல்லாருமே போருக்காண்டி ரெடியா இருக்கும் போது நம்ம ஆல்பர்ட்டோட ஃப்ரெண்டு ஆண்ட்ரூ மட்டும் ரொம்பவுமே பயந்து போய் உட்கார்ந்துருக்கான். ஆண்ட்ரூ நீ பயப்படாத நான் உனக்கு இருக்கேன் வா போவோன்ட்டு எல்லாருமே ரெடியா இருக்கும் போது இவனுங்களுமே ரெடி சொன்னதும் அந்த பிரான்ஸ்ல இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே மானாங்கணிக்கு ஒரு பக்கம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் பிரான்ஸ்காரங்க ஒவ்வொரு புல்லட்டும் பாஞ்சு சாவு மேலங்கிற மாதிரி நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் நாங்க முன்னேறி வருவோம்டாங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அதுலயும் ஆல்பர்ட் பாம் எடுத்து அவங்க இடத்துக்குள்ளேயே போட்டு அவங்கள உள்ள எல்லாத்தையும் கால் பண்ணிடுறான். ஷூட் பண்றது கம்மியாயி போயிருது. அப்போ இப்போ இதுதான்டா நல்ல சான்ஸ்னு சொல்லிட்டு அவங்க இடத்துக்குள்ளேயே ஆல்பர்ட் வந்து இறங்கிடுறான். ஆல்பர்ட் மட்டும் கிடையாது நிறைய சோல்ஜர்ஸ் வந்து இறங்கிடுறாங்க. ஒரு பக்கம் என்னடா
என்னடா ஜெர்மனிக்காரங்களை காணும்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு சோல்ஜர் மட்டும் ரொம்பவுமே வேகமா ஓடிறாரு. கேஸ் லீக் ஆயிடுச்சு, எல்லாருமே ஓடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட்ல எல்லா இடத்துலயும் பரவிடுது. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணா இந்த ஜெர்மனி சோல்ஜரா இருக்கட்டும், குதிரைகளா இருக்கட்டும், எல்லாத்தையுமே திரும்ப கூட்டி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி கூட்டி போகும்போது நம்ம டாப் தரன் கருப்பு குதிரை ரொம்பவுமே சோர்ந்து போயிருக்குது. இத பார்த்த லெமனுமே சோல்ஜர் இந்த குதிரைகள் ரொம்பவுமே சோர்ந்து போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது குதிரைகளுக்கு எப்பவுமே ஓய்வு கிடையாது, கூட்டிவான்னு சொல்லிட்டு அவர் சைடு நடந்து போயிட்டு இருக்காரு. இத பார்க்கும்போது எனக்கு செம்ம டென்ஷன் ஆகி போச்சு. என்னடா ஒரு வாயில்லாத ஜீவனுக்கு இறக்கம் கூட காட்ட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஜெர்மனிக்காரங்க இருக்காங்க. இத பார்த்த லெமனுமே இப்படிலாம் விடக்கூடாது அப்படின்ட்டு ஜோயி டாப் தரன் ரெண்டு குதிரையும் ஓரத்துல கூட்டி போறாங்க. ஆனா டாப் தரன் ரொம்பவுமே முடியாம அதே இடத்துல செத்து போயிடுறான். ஒரு பக்கம் ஜோயி ரொம்பவுமே அழுதுகிட்டு இருக்கான். வாய்தான் இல்லைன்னாலும் உணர்வு பேசும்ல அப்படிங்கிற மாதிரி. ஒரு பக்கம் வண்டி சவுண்ட் அதிகமா கேட்கறத பார்த்துட்டு லெமனுமே ஜோயியை பார்த்து உன் பேரு என்ன, நீ எங்க இருந்து வந்த, எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனா உன்னை யாரோ நல்லா வளர்த்துருக்காங்கிறது மட்டும் நல்லா தெரியுது, நீங்க இருந்து தப்பிச்சு போயிருது அப்படின்ட்டு அவர் ஓடிடுறாப்ல ஒரு பக்கம். இப்ப ஜோய்க்கு என்ன பண்றதுனே தெரியல, அவனுக்கு ஓடணுமா இல்ல நிக்கணுமா என்ன பண்றதுனே தெரியாம இருக்கான். அப்படி இருக்கும்போது ஜோயியை பார்த்து அந்த ஒரு பீரங்கியுமே வருது. இதை பார்த்து ஜோயுமே ரொம்பவுமே வேகமா ஓடுறான். ஆனா ஓடினாலும் அது முட்டுச்சந்து, மூணாம் பக்கமும் எங்கேயுமே போக முடியாது. இப்படி இருக்கும்போது ஜோயியை பார்த்து அந்த பீரங்கி குண்டையுமே வச்சிருக்காங்க. ஆனா ஜோயுமே பீரங்கி மேல ஏறி தப்பிச்சு ரொம்பவுமே வேகமா ஓடி போறான், முழங்கிக்கிட்டே போறான். எல்லாரும் பயங்கரமா பாக்குறாங்க, என்னடா வெறி பிடிச்சிருச்சு போல குதிரைக்கு, எதுக்கு இப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு வெறி பிடிச்சு ஓடுறான். இவனுமே எல்லாத்தையும் தாண்டி நான் தப்பிச்சா போதுண்டாங்கிற மாதிரி எல்லா வேலியும் உடைச்சுக்கிட்டு வேலி அவன் உடம்புல குத்துதா இல்லையாங்கிறது கூட தெரியாம அந்த அளவுக்கு வெறி பிடிச்சு ஓடுறான் ஜோயி. ஒரு கட்டத்துல எல்லா வேலியும் ஜோயியை சுத்தி படுக்க போட்டுருது. அவனால அங்கிருந்து நகர கூட முடியல, அந்த அளவுக்கு ஆகி போயிருது. இப்போ அங்க கட் பண்ணா பிரான்ஸ் சோல்ஜர் சைட்ல இருந்துமே ஸ்கோப் போட்டு பார்த்து அது குதிரைங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர்ல உள்ள ஒருத்தன் வெள்ளக்கூடிய எடுத்துட்டு என்னன்னாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, அதை காப்பாத்துவேன் அப்படின்ட்டு வெள்ளக்கூடிய காமிச்சிட்டே போய்கிட்டு இருக்கான். ஆனா ஆப்போசிட்ல உள்ளவங்களுமே யாரா இவன் எதிர்த்து வந்துகிட்டு இருக்கான் தனியா அப்படிங்கிற மாதிரி டப்புன்னு ஒரு புல்லட்டை மட்டும் ஷூட் பண்றாங்க. இவன் சுரதா பார்த்துட்டு ஒளிஞ்சுக்கிட்டு, ஏ அறிவில்லாதவங்களா, நான் தான் வெள்ளக்கூடிய காட்டுறேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா, ஒரு குதிரை வந்து மாட்டிக்கின்னு தவிச்சுக்கிட்டு இருக்குது, வாயில்லாத ஜீவனை ஃபர்ஸ்ட் காப்பாத்துவோம், அதுக்கப்புறம் நம்ம சுட்டுட்டு சாவோண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அவனுமே அந்த குதிரை பக்கத்துல போனதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் ஜெர்மனி சைடுல இருந்துமே ஒரு சோல்ஜர் வரான். அவனுமே கட்டிங் பிளேடோட வரான். இப்போ ஒரு கட்டிங் பிளேட் தான் இருக்குது, ரெண்டு கட்டிங் பிளேட் இருந்தா இன்னும் வேகமா அதோட கம்பியெல்லாம் எடுத்து அதை காப்பாத்தலாம் அப்படின்ட்டு ஜெர்மனி சோல்ஜர் கிட்டயுமே கட்டிங் பிளேடு கிடைக்குமான்னு ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க. அடுத்த செகண்ட் எல்லாருமே நிறைய கட்டிங் பிளேட தூக்கி போடுறாங்க வெளியே. ஒரு வழியா கம்பி எல்லாத்தையுமே கட் பண்ணி குதிரையுமே காப்பாத்திடுறாங்க. அப்போ அந்த குதிரையை பார்க்கும் போது இவங்களுக்கே தெரியுது இது ஒரு பயங்கரமான வலிமையான, அது மட்டும் கிடையாது, ஒரு வார் ஹோர்ஸ் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ அடுத்த பிரச்சனை இதுல என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த குதிரையை நான் கொண்டு போவா இல்ல நீ கொண்டு போறேங்கிறதுல தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அப்போ ஒரு சூப்பரான டிசிஷன் எடுக்கிறாங்க, நம்ம டாஸ் போட்டு பார்ப்போம், அதுல தலை வந்தா நான் கொண்டு போறேன், பூ வந்தா நீ கொண்டு போ அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ் போட்டு பாக்குறாங்க. அதுல தலை தான் விழுகுது. அதனால குதிரையை பிரான்ஸ் பக்கமே கொண்டு போலாம் அப்படிங்கறத முடிவு பண்ணிடுறாங்க. அதே பிரான்ஸ்ல தான் நம்ம ஹீரோ ஆல்பர்ட்டுமே வந்திருக்கான். இப்போ ஒரு பக்கம் இப்படி குதிரையை கொண்டு போறாங்க, இன்னொரு பக்கம் அந்த கேஸ் லீக் ஆனதுனால நம்ம ஹீரோ ஆல்பர்ட்டோட கண்ணு ரொம்பவுமே பலவீனமா இருக்குன்ட்டு அவனையுமே கண்ணை கட்டி விட்டுறானுங்க. ஒரு பக்கம் அங்க உள்ள கேப்டனுமே குதிரையை கொண்டு வந்து, டாக்டர் இதுக்கு என்னாச்சு, கால்ல ரொம்பவுமே அடிபட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க சொல்றாங்க. இதை பார்த்து டாக்டருமே, சார் இதெல்லாம் பார்க்க முடியாது, இதுக்கு டெட்டனஸ் வந்திருக்குது, இதனால நிறைய பாதிப்பு எல்லாத்துக்குமே ஆகும், அதனால இந்த குதிரையை சாகடிக்கிறது தான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஒரு பக்கம் இந்த ஆர்மி பிளேஸ்ல குதிரை இருக்குது அப்படிங்கறதெல்லாம் அடிபடுது அந்த பேச்சு. இது நம்ம ஆல்பர்ட் காதுக்குமே போது அவனுமே என்ன குதிரை, எப்படி இருக்கு அந்த குதிரை, அது எங்க இருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி பல கேள்வி கேட்டுட்டு இருக்கான் அங்க உள்ள டாக்டர்கிட்ட. ஆனா அதை பத்தின எந்த ஒரு பதிலும் ஆல்பர்ட் கிட்ட ஷேர் பண்ணி பேசவே இல்ல. ஒரு பக்கம் என்னன்னா அந்த குதிரையை ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணால எடுத்து ஷூட் பண்ண போனாங்க. அந்த டைம்ல ஆல்பர்ட் அந்த குதிரையை கூப்பிடுற ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்ட அடுத்த செகண்ட் தலை குனிஞ்சு நின்ன ஜோயுமே அந்த விசில் சவுண்ட் கேட்ட பக்கமா திரும்பி பாக்குறான். ஆனா யாரும் இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் ஷூட் பண்ணலாம்னு போறாங்க. திரும்பவும் அந்த சவுண்ட் கேக்குது. 80% கன்ஃபார்ம் ஆயிருது ஜோயிக்கு இது வந்து ஆல்பர்ட் தான், நம்ம ஓனர் தான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ சவுண்ட் கேட்ட பக்கமா எல்லா சோல்ஜரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஆல்பர்ட்டுமே கண்ணை மூடி அவனுமே தனியா நடந்து வருவான். இப்போ அங்க உள்ள எல்லா சோல்ஜருமே நீ திரும்பவும் விசில் அடி, உன்னை பாத்துச்சுன்னா அது உன்னோடதுதான் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி மூணாவதாவும் விசில் அடிக்கிறான். அடிச்ச அடுத்த செகண்ட் ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்த மொத்த பாசத்தையும் இறக்குறான் ஆல்பர்ட். ஆகா இது வல்லவா படம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் இவங்களோட அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கும் போது அங்க உள்ள கேப்டன் சோல்ஜர் உங்க பேர் என்னது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சார் என்னோட பேர் ஆல்பர்ட் நராகட் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகேப்பா நீ சொல்றது எனக்கு புரியுது, ஆனா இந்த குதிரைக்கு ரொம்பவுமே அடிபட்டு இருக்குது, இதனால நோய் பரவலாம், அதனால இதை சாகடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அடுத்த செகண்ட் ஆல்பர்ட்டுமே துடிச்சு போயிட்டு, சார் அது என்னோட குதிரை தான், அது எதுவும் பண்ணாதீங்க, நீங்க வேணா பாருங்க, அது 4 கால்லயுமே வெள்ளை கலர்ல இருக்கும், அது மட்டும் கிடையாது அது நெத்தியில டைமண்ட் மாதிரி வெள்ளை கலர்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அப்படி எதுவுமே கிடையாது. இத பார்த்த கேப்டனுமே நீ
நீங்க அந்த குதிரையை அழைச்சிட்டு போங்கப்பா ஆல்பர்ட் நீங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சார் அது 4 கால்லையும் சகதி இருக்குது அதை கழுவிட்டு பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை கலர் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். எனக்கு தெரிஞ்சு இந்த கேப்டனை தவிர அங்க உள்ள யாருக்குமே இந்த குதிரையை சாகடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. ஏன்னா ஆல்பர்ட் சொன்ன அடுத்த செகண்ட் வாளில தண்ணிட்டு வந்து 4 பாதத்தையும் கழுவுறான். கழுவும் போதுதான் தெரியுது அந்த 4 கால்லையும் வெள்ளை இருக்குது. இத பார்த்த கேப்டன் அதிர்ச்சி அடைஞ்சு சரி தலையில பாப்போன்ட்டு தலையிலயுமே வந்து அவங்க கிளீன் பண்றாங்க. தலையிலயுமே ஒயிட் கலர் இருக்குது. அப்பதான் இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது இது ஆல்பர்ட்டோட குதிரை தான், அவர் வளர்த்த குதிரை தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது சோல்ஜர்ஸ்க்கு எல்லாத்துக்கும். அவ்வளவுதான் அங்க உள்ள டாக்டருமே இந்த குதிரையை நீங்க கூட்டி போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அங்க உள்ள எல்லா சோல்ஜர்ஸ் கிட்டையும் அங்க உள்ள கேப்டன் ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கான போர் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத பார்த்து ஒரு பக்கம் சோல்ஜர்ஸ் எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜோயி ஆர்மி கையில கிடைச்சதுனால அதையுமே அவங்க ஏலம் விட போறேன்னு இருக்காங்க. அது சம்பந்தமா இன்னும் மேல் ஆபீசர்ட்ட பேசும்போது கேப்டன் இது என்னோட பொறுப்பு கிடையாது, எனக்கும் மேல் ஆபீசர் வந்து இந்த முடிவு எடுக்கிறது, நான் வந்து எதுவுமே பண்ண முடியாது, நீங்க வேணா காசு அதிகமா கொடுத்து உங்க குதிரைன்னு சொல்றீங்களா அதை நீங்க சொந்தமாக்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அடுத்ததா ஜோயி கூட்டு வெளியே போறாங்க. அப்படி போகும்போது அங்க உள்ள எல்லா சோல்ஜரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 46 கினியா கிட்ட வந்து கொடுத்திருக்காங்க காசு. அதாவது நம்ம டாலர் இந்த மாதிரி சொல்றோம்ல அது மாதிரி அது ஒரு அமௌண்ட். ரொம்பவுமே சந்தோஷத்துல போறாங்க எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்ட்டு. இப்படி ஒரு பக்கம் ஏலோட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுல முழுக்க முழுக்க நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி ஏலத்தை கேட்கறது ஃபுல்லா நம்ம கேப்டன் தான். அவரு ஏலத்தை சொல்லிக்கிட்டே இருக்காது 10 கினியா 11 கினியாங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் இவருக்கு ஆப்போசிட்ல 20-30 போய்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இவன் $46 தாண்டி போய்கிட்டு இருக்குது. இப்படி ஏலம் அதிகமா போய்கிட்டு இருக்கும்போது 110 கினியா அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. யாரான்னு பார்த்தா அது அந்த எமிலின்னு சொல்லி பாத்தீங்களா அந்த குட்டி பொண்ணோட தாத்தா தான். நான் தான் அதிகமான காசுக்கு இந்த குதிரையை சொல்லியிருக்கேன், அதனால எனக்கு இந்த குதிரை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கிட்டு காசு கட்டலாம்னு கெட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ ஆல்பர்ட்டுமே போயிட்டு ஐயா நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த குதிரையை நான் வளர்த்தேன், எனக்கு இந்த குதிரை வேணும் ஐயா, ஆல்ரெடி ரொம்ப வருஷமா இதை பிரிஞ்சுதான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன், அதனால இப்போதான் கிடைச்சிருக்குது, உங்களுடைய காசை நான் திருப்பி கொடுத்துறேன் ஐயா, ப்ளீஸ் எனக்கு இந்த குதிரையை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தம்பி நீங்க இந்த குதிரையை போருக்காண்டி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிருக்கீங்க, அதனால கொஞ்ச நாள் பழகுனேன்னு சொல்லிட்டு இந்த குதிரையை கேட்காதீங்க, இந்த குதிரையை என் பேத்தி கண்டுபிடிச்சா அவளுக்கு ரொம்ப பிடிச்ச குதிரை, அதனாலதான் நான் வாங்கிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன சொன்னாலும் அவர் கேட்கிற மாதிரியே இல்ல. அந்த ஒரு தாத்தாவுமே குதிரையை பிடிச்சு கூட்டி போகும்போது தூரத்துல இருந்து அந்த குதிரையுமே துள்ளி குதிச்சு நம்ம ஹீரோ பக்கத்திலேயே அதாவது ஆல்பர்ட் பக்கத்திலேயே வந்துருது. இத பார்த்த அந்த தாத்தாவுமே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஜோய் நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, ஏன்னு கேள நீ எனக்கு எப்ப கிடைச்சியோ அப்ப இருந்து நான் அதிர்ஷ்டசாலி தான், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், வருத்தப்பட்டேன், நம்ம 2 பேரும் சேருவோம்னு சொல்லி சபதம் எடுத்தோம், ஆனா அதே மாதிரி சேர்ந்துட்டோம், ஆனா இப்ப நீ அவரு கூட தான் போகணும், ஏன்னா அவரு தான் உன்னை காசு கொடுத்து வாங்கியிருக்காரு, உன்னை காலில் விழுந்து கூட கேட்டு பார்த்துட்டேன் ஆனா கொடுக்க மாட்டாரு, புரிஞ்சுக்கோ ஜோயி, நீ அவங்க கூட போ, ஆனா கண்டிப்பா நான் உன்னை தேடி திரும்பவும் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சொல்லிட்டு ஜோயியுமே கூட்டி போயிட்டு அவர் கையில கொடுக்குறான். ஐயா மன்னிச்சுக்கோங்க, என் கூட ஆல்ரெடி இருந்தனால என்னை விட்டு பிரிய மாட்டான், நீங்க ஜோயியை கூட்டி போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனுமே கிளம்புறான். கிளம்பும் போது தாத்தாவுமே இது யாருடையது அப்படிங்கிற மாதிரி ரெஜிமெண்ட் துணியுமே எடுத்து காமிக்கிறாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆயிட்டான். இது என்னோட அப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு எனக்கு இது கிடைச்சதுக்கு ரொம்பவுமே பெருமைப்படுறேன், உங்களுக்கு நன்றி கடன் படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அந்த ரெஜிமெண்ட் துணி மட்டும் இல்லப்பா இந்த குதிரையும் உன்னோட தான் அப்படின்ட்டு குதிரையை கையில கொடுத்துறாப்ல. அவ்வளவு காசு போட்டு ஏலம் எடுத்ததையுமே கொடுத்துறாப்ல. ஐயா ரொம்ப நன்றி, நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா கண்டிப்பா உங்களோட காசை கொடுத்துருவேன்னு சொல்லும் போது எனக்கு அந்த காசெல்லாம் வேணாம், இந்த அன்பு எனக்கு புரியும், என் பேத்தி எவ்வளவு ஆசைப்பட்டலோ அதை விட நீ வளர்த்து இதை விட்டு எப்படி தவிச்சிருப்ப, இதை நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுல இருந்து உன்னை நல்லா புரிஞ்சுக்கணும், மிருகங்கள் நன்றி விசுவாசத்தோட இருக்கும் தான், ஆனா எல்லா மனிதர்கள்லயும் சில மனிதர்கள் நன்றி விசுவாசத்தோட இருக்காங்க அப்படிங்கறத இந்த இதுல சொல்றாங்க. அங்க கட் பண்ணா ஜோய் மேல ஏறி ரொம்பவுமே வேகமா வீட்டு பக்கம் வரான். தூரத்துல இருந்து அவங்க அம்மா ரோசியுமே அவனை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. வந்த கையோட ஜோய் அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு அந்த ரெஜிமெண்ட் இருக்கு பாத்தீங்களா அதையுமே அவங்க அப்பா கிட்ட கொடுத்து ரொம்பவுமே பெருமையோட குடும்பம் ஒண்ணு சேருது. லாஸ்டா அப்படியே நம்ம ஜோயை காமிப்பாங்க. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வேற ரகமான படத்தை தான் எட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க நிறைய படம் பார்த்திருப்பீங்க, இந்த மாதிரியான ஒரு படத்தை பார்த்திருக்கவே மாட்டீங்க கண்டிப்பா. முக்கியமா இந்த மாதிரி படம்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நம்ம போடுற ஒவ்வொரு படமும் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் தேடி வரும். திஸ் இஸ் யுவர் RG எக்ஸ்பெக்டேஷன் தமிழ். வரட்டா.